ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அபகுக்கினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆ, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். ஆ, எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆ, கர்த்தாவே, ஆ, அரசர்களின் நடுவிலே ஆ, உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், ஆ, அரசர்களின் நடுவிலே அதை விளங்கப்படும். ஆ. கோபிக்காரன் இரக்கத்தை நினைத்தருளும். ம், வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை என்ன செய்யுங்க? உயிர்ப்பியும். நம்ம எப்போ வந்திருக்கிறோம்? இப்போ இது எந்த மாதம்? எத்தனாவது மாதம்? வருஷத்தினுடைய சென்டர். அப்போ நம்முடைய திட்டங்கள், நம்ம பிளான் எல்லாம் தேவனால் நடத்தப்படுகிறது என்பது உண்மை. இப்போ இந்த இடத்துல ஹபக்குக் சொல்லுகிறான், அருமையானவர்களே, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியைகளை உயர்ப்பியும். வருஷங்களின் மத்தியில் நிற்கிறோம். நம்ம ஜூன் மாதத்தில் நிற்கிறோம். அப்ப இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் உண்டாக வேண்டும். ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் உண்டாக வேண்டும். அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். உயிர்ப்பிக்கிற ஒரு பவர் இறங்கி வர வேண்டும், வல்லமை இறங்கி வர வேண்டும். ஒரு உயிர்ப்பிக்கிறது. எழுப்புதல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? எழுப்புதல் என்றால், அருமையானவர்களே, ரீஸ்டோரேஷன் அப்படின்னா, ரெஸ்டோரேஷன் என்றால் திரும்பவும் கட்டுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. திரும்பவும் என்ன செய்தது? எடுக்கிறது, திரும்பவும் கட்டுகிறது. விழுந்து கிடக்கிறது, பின்வாங்கி கிடக்கிறது, நொறுங்கி கிடக்கிறது, உடைஞ்சு கிடக்கிறது, ஆமென், எப்படியெல்லாமோ ஆய் கிடக்கிறதை திரும்பவும் சேர்க்கிறது தான் எழுப்புதல். அதனால்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம், விழுந்து போன தாவீதினுடைய தாவீதினுடைய கூடாரத்தை நான் என்ன செய்வேன்? திரும்பவும் எடுத்து கட்டுவேன். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு காலங்களில் நீ நல்லா இருந்திருக்கலாம், அதுவா கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய். இந்த நாட்களிலே சோர்ந்திருந்தால், ஏதோ உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு கிடந்தால், கர்த்தர் உன்னை திரும்பவும் எழுப்பி கட்ட, ஆமென், இந்த நாட்களிலே, ஆமென், அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால்தான் சோர்ந்து போகாதீங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க, சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? நம்மோடு கூட. மனசங்கடங்கள் எல்லாம் விட்டுரு, டென்ஷன் எல்லாம் விட்டுரு, கோபத்தெல்லாம் விட்டுரு. அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நாளையத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு மேலான இளைப்பாறுதலை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்ப இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும், ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் உண்டாக வேண்டும். ஏன் அப்படி? நமக்கு கொந்தளிப்புகள் ஜாஸ்தி வரும் இல்லையா? கொந்தளிப்பு வருமா வராதா? வரும். கொந்தளிக்காத யாருமே இல்லை. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பார்த்தா, யாராவது ஒன்று பேசுனா ஒரு கொந்தளிப்பு வரும் பாருங்க, ஒரு வேகம் வரும் பாருங்க. அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, கொந்தளிப்பு அல்ல, ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வீடுகளுக்குள்ளெல்லாம் எழுப்புதல். ஃபர்ஸ்ட் நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும், நமக்குள்ளே ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாக வேண்டும். ஏன் அந்த எழுப்புதல் வரல, ஏன் அதுக்கு தடையா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நாம் எடுக்கலாம். 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை தெளிவாய் சத்தமாய் வாசிங்க. என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி என்ன செய்யுங்க? என்னை உயிர்ப்பீங்க. ஒரு மனித சரீரம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம், அந்த 3 பார்ட் அடங்கினது. இப்ப சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய ஆத்துமா எங்க ஒட்டி இருக்கு? எங்க ஒட்டி இருக்கு? மண்ணுக்கு போறது வேற, அது வேற.
இப்ப இவன் சொல்றான், ஏன் என்னுடைய ஆத்துமா எங்க ஒட்டி இருக்கு? மண்ணோடு ஒட்டி இருக்கு. ஆண்டவர் சர்ப்பத்தையும் ஸ்திரீயையும் பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டு கிடக்கிறது. சில சாபத்தினுடைய விதைகள் நம்முடைய ஆத்துமா உயிர்மீட்சி அடையாதபடி ஆமென் இன்றைக்கு தடையாயிருக்குமானால், ஆமென் வசனத்தினுடைய பவர்னால, வல்லமையினால அது தகர்க்கப்பட்டு, ஆமென் ஹல்லேலூயா, கரங்களை தட்டி அது தகர்க்கப்பட்டு உன்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஒரு பெரிய உயிர்மீட்சியை, ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டப்பட்டிருக்கு, ஒட்டி இருக்கு. என்னுடைய ஆத்துமா விடுவிக்க முடியாதபடி, என்னுடைய ஆத்துமா செயல்பட முடியாதபடி, ஆத்துமா உயிர்மீட்சி அடையாதபடி, என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஏதோ ஒரு சாபத்தினுடைய விதை இருக்கிறது. எந்த விதத்திலும் என்னால முன்னேற முடியவில்லை. என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் வேதனையோடு சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஆனால் யோவான் சொல்லுகிற 1 யோவான்ல, உன் ஆத்துமா வாழுவது போல் நீ எல்லாவற்றிலும் என்ன செய்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் வந்துருச்சுன்னா உன் வீட்டுக்குள்ள தானாகவே சுகம் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆத்துமாவை கட்டி வைக்கிறது, உன்னுடைய ஆத்துமாவை கட்டி வைக்கிறது. அதனால்தான் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆமென் 2-3 பேரை பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அப்படி என்றால் அருமையானவர்களே, மண்ணோடு ஒட்டி இருக்கிற, ஒட்டி போன சில சாப சக்திகளை, ஒட்டி போன சில சாப வல்லமைகளை தகர்க்கிற தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமைகள் வெளிப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. சாபம் வந்த வழிகள், ஆமென், உன்னுடைய ஆத்துமாவை பிடித்து வைத்திருக்கிற சில சர்ப்பத்தினுடைய வல்லமைகள். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில, உன்னுடைய ஆத்துமாவை பிடித்து வைத்திருக்கிற சில சர்ப்ப ஆவிகள் உன்னை ஆராதிக்க விடாதபடி, உன்னை ஜெபிக்க விடாதபடி, ஊழியம் செய்ய விடாதபடி, மன சங்கடங்களை ஏற்படுத்தி, மன கவலைகளை ஏற்படுத்தி, மன வேதனைகளை ஏற்படுத்தி, தேவனோடு நெருங்க விடாதபடி இருக்கிற சில சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் அவைகள் எல்லாம் வெட்டப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மண்ணுக்கும் சர்ப்பத்திற்கும் தொடர்பு, மண்ணுக்கும் சர்ப்பத்துக்கும் தொடர்பு, சாபத்திற்கும் சர்ப்பத்துக்கும் தொடர்பு. ஆத்துமாவை கட்டி வைக்கிற சர்ப்ப சக்திகள், ஹல்லேலூயா, சர்ப்பத்தின் வல்லமைகள், சர்ப்பத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. பிரிவினைகளையும் பின்மாற்ற நிலைமைகளையும் கொண்டு வருகிற இந்த மண்ணோடு ஒட்டி கிடக்கிற ஆமென் குடும்பங்களை பிடிக்கிற ஆமென் ஆக்சிடென்ட்களை கொண்டு வருகிற, துர்மரணங்களை கொண்டு வருகிற, பொல்லாத சிந்தைகளை கொண்டு வருகிற, வியாதிகளை கொண்டு வருகிற, ஆமென் சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வருகிற ஆமென் சகல சர்ப்ப வல்லமைகளோ உன்னுடைய ஆத்துமாவோடு போராடி கொண்டிருக்கிற சர்ப்பத்தினுடைய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே தகர்க்கப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. யோவான் சொல்லுகிறான், உன் ஆத்துமா வாழுவது போல். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆத்துமா வாழணும்னு தேவன் விரும்புறாரே. பிசாசு சொல்றான், உன் ஆத்துமா வாழக்கூடாதுன்னு இருக்கிறான். அதனால்தான் அநேகரால் ஆராதிக்க முடியல, அநேகரால் பாட முடியல. உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள விடுதல் இல்லை, ஆத்துமாவுக்குள்ள டெலிவரன்ஸ் இல்லை. அநேகர்
விடுதலுக்காகவும் டெலிவரன்ஸுக்காகவும் வேறு வேறு விடுதல், வேறு வேறு டெலிவரன்ஸ் கொடுறார்கள். இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆத்துமா விடுவிக்கப்பட்டால், ஆத்துமாவில் உள்ள கட்டுகள் உடைக்கப்பட்டால், ஒரு சுகமும் வீட்டுக்குள்ள வந்து சேரும். ஹல்லேலூயா. ஒரு சமாதானமும் வீட்டுக்குள்ள வந்து சேரும். ஒரு சந்தோஷம் உன் வீட்டுக்குள்ளே வந்து சேரும். அப்ப தேவனுடைய வார்த்தையினால ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் நம்முடைய ஆத்துமாவுக்கு உண்டாகணும். அதனால தான் பைபிள் படிக்கணும்னு சொல்றது, பிரசங்கம் கேட்கணும்னு சொல்றது. எல்லா கஷ்டத்தையும் தூக்கிவிடு, உன்னுடைய ஆத்துமா விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, சாபத்தோடு ஒட்டி இருக்கிறது, சர்ப்பத்தோடு ஒட்டி இருக்கிறது, எங்கேயோ பின்னி பிசஞ்சிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு தகர்க்கப்பட வேண்டும். சாத்தானுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஆவி ஆத்துமா சரீரத்தோடு தேவனை ஆராதிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது. அது அவனுடைய நோக்கம். ஆராதனை வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? சிறைச்சாலைகள் தகரும். ஆராதனை வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? ரோமன் கவர்மெண்டினுடைய அதிகாரங்கள் தகரும். ஆராதனை வெளிப்பட்டால் சங்கிலிகள் உடையும். ஆராதனை வெளிப்பட்டால் பூமி அதிர்ச்சி உண்டாகும். ஆராதனை வெளிப்பட்டால் இன்னொரு குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் ஒரு டெலிவரன்ஸ், ஆத்துமாவில் ஒரு விடுதல், அது வசன வெளிப்பாடுகளில். ஹல்லேலூயா. வசனத்தினுடைய வல்லமை, வசனத்தினுடைய வல்லமையினால், வசனத்தினால் உன்னுடைய ஆத்துமா விடுவிக்கப்படுவதாக. ஆமென். ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆமென். ஆத்துமாவுக்குள்ளே ஒரு விடுதல் உண்டாவதாக. ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற சாபங்கள் உடைவதாக. ஆத்துமாவுக்குள் இருக்கிற சர்ப்ப வல்லமைகள் உடைவதாக. ஒன்று, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆத்துமாவில் ஒரு பெரிய விடுதல் உண்டாகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுதே நான் எப்படி இருந்தேன்? எத்தனை பேர் மகிழ்ச்சியோட வரீங்க ஆலயத்துக்கு? எத்தனை பேர் மகிழ்ச்சியோட வருறீங்க? தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வரேன் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாயிருந்தேன். நீ ஆராதிக்க வந்திருந்தால் நீ வெறுங்கையாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. நீ வெறுமையாய் போவதில்லை. தாவீது சொல்லுகிறான், சுற்றிலும் சத்துருக்கள், சுற்றிலும் சத்துருக்கள், சுற்றிலும் எதிரிகள். கண்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது எதுவுமே அவன் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 85 6வது வசனத்தை வாசிக்கிறோம். உம்மில் மகிழ்ந்திருக்கு. உம்முடைய ஜனங்கள், நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? சத்தமா சொல்லுங்களேன், தைரியமாய். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்படின்னா நம்மை அவருக்கென்று அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால வேற எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க, வேற எங்கேயும் போய் விழுந்துடாதீங்க, வேற எங்கேயும் போய் விழுந்துடாதீங்க. நீங்கள் செப்பரேட், பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினார். அப்படி என்றால் இந்த இடத்திலிருந்து ஆராதிக்க கர்த்தர் உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்தே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சின்ன மினிஸ்ட்ரியை செய்யும்படி தாயின் கர்ப்பத்திலிருந்தே கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த கனமான ஊழியத்திற்கு அவர் என்னை ஏற்படுத்தினதினால், அவர் என்னை அழைத்ததினால், அப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள். அதனால நாம் அவருடைய சொந்த ஜனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? உம்முடைய ஜனம் யாரில் மகிழ்ந்திருக்க? யாரில் மகிழ்ந்திருக்க? வாங்க வாங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எப்போ வந்தீங்க? அப்புறம் கேட்பேன். மற்றவர்களில் அல்ல நமக்கு சந்தோஷம். நமக்கு சந்தோஷம் என்னது? எழுப்புதல் வரும் பொழுது, அந்த 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 ஆத்மா விடுவிக்கப்படும் பொழுது நம்ம யாருல சந்தோஷப்பட ஆரம்பிப்போம்? யாருல? யாருக்கிட்ட சந்தோஷம்? கர்த்தரோடு சந்தோஷம், கர்த்தரோடு மகிழ்ச்சி, ஆண்டவரோடு மகிழ்ச்சி. அதனால்தான் பவுல் ஒரு காரியத்தை பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது சொன்னான், சிறைச்சாலையில் இருந்து கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. பிறந்த நாள் நிறைய பேர் எழும்புனீங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு. நாம் அவருடைய பிள்ளைகள், அவருக்குள் சந்தோஷம். கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். உனக்கு கர்த்தரோட சந்தோஷம் இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கிறாய்? எழுப்புதல் உனக்குள்ளே வந்து விட்டது, ரிவைவல் வந்து விட்டது உனக்குள்ளே, ஒரு எழுப்புதல் உனக்குள்ளே வந்து விட்டது. ஆமென். ஆண்டவரோடு பாடி ஆராதிக்கிற சந்தோஷம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு சந்தோஷம். அன்னாளுடைய விஷயங்களை கேட்டீங்க. எழுப்புதல் அன்னாள் முதல்ல வசனத்தோடு வந்தாள், முதல்ல கவலையோடு வந்தாள், முதல்ல பாரத்தோடு வந்தாள். ஆமென். ஜெபம் முடிந்து எழும்பும் பொழுது அன்னாளுடைய கவலைகள் எல்லாம் மாறிவிட்டது. ஒரு பெரிய சந்தோஷத்தோட சில பாட்டுகளை பாடுகிறாள் அன்னாள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என் கொம்பு மேலே உயர்ந்திருக்கிறது, கொம்பில்லாதவளாய், கொம்பு தகர்ந்தவளாய், கொம்பில்லாதவளாய் ஆலயத்திற்குள்ளே வந்தாள். அதனால தான் நான் சொன்னேன், இடப்பட்ட நாட்கள்ல ஆலயத்தில் வந்துள்ள ஜெபம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொண்டு வரும், உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாயிருக்க என்ன செய்யுங்க? உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க. அப்படின்னா உயிர்ப்பித்திருந்த ஒரு காலம் இருந்துச்சு, உற்சாகமா இருந்த ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? நல்ல காலங்கள் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அந்த விசுவாசம் போயிருச்சு, நம்பிக்கை போயிருச்சு, அபிஷேகம் போயிருச்சு, சந்தோஷம் போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு. ஆனால் விழுந்து கிடக்கிற உன்னை இன்றைக்கு கர்த்தர் தூக்கி எடுத்து ஆதி நிலைமைக்கு திருப்பி கொண்டு வந்து, எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதையெல்லாம் என் ஆண்டவர் உனக்கு திருப்பி தருகிறதாங்க ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். உம்முடைய ஜனங்கள், சங்கீதக்காரர் எவ்வளோ பரிதாபத்தோட, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்பவும் கொஞ்சம் காப்பாற்றி எடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? என் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றி எடுங்க, என் பிள்ளைகளை கொஞ்சம் காப்பாற்றி எடுங்க. ஆமென். என் சிறு பிள்ளைகளை கொஞ்சம் காப்பாற்றி எடுங்க, என்னுடைய வாலிபர்களை கொஞ்சம் காப்பாற்றி எடுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஓ, எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் இறங்கி வர போறீங்க? எத்தனை பேர் தாழ்ந்து வர போறீங்க? எழுப்புதலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே ஹல்லேலூயா, மிகப்பெரிய ஒரு தாழ்மையை கொண்டு வருவது. எவனுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கோ அவனை எழுப்புதல் ஆமென் நெருங்கி விட்டது, நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருப்பது, தேவனுக்குள்ளே சந்தோஷமாயிருப்பது, அதற்காக எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சற்று வாசிங்களேன். நித்திய, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியவாசி. அவர் நித்தியவாசியா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் தரித்திரவாசியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தரித்திரத்தின் ஆவி எல்லா குடும்பத்தை விட்டு விலகணும். தரித்திரத்தினுடைய ஆவி இருக்கக்கூடாது. தரித்திரங்கள் விட்டு போகணும். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும்
வாசம் பண்ணுகிற நான் எங்க? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலம். அப்ப இங்க யாரு வாசம் பண்ணுகிறா? உன்னதம் பரலோகத்திலும் இங்கேயும். பரிசுத்த ஸ்தலம் என்பது ஜெப வீடு, ஆராதனை ஸ்தலம். இங்கேயும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களினுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருச்சு? பணிந்தவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். தகர்ந்த உள்ளமுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய், திரும்பவும் உங்களை எழுப்பி நிறுத்தும்படியாய், திரும்பவும் உங்களை கட்டும்படியாய். ஆமென். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஏன் வாசமாயிருக்கிறார்? ஏன் வாசமாயிருக்கிறார்? ஆமென். நீங்க கர்த்தருக்கு தேவை. ஆமென். எழுப்புதலுக்கு தேவை. உங்களை எழுப்பி நிறுத்தும்படியாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அதுல ஸ்டார்டிங்கிலே பாருங்க, பணிந்தவர்களின் ஆவியை. பணிந்தவர்கள் யார்? இந்த பணிந்தவர்கள் பணிவு, பணிந்தது, ஆராதிக்கிறது, உங்களை தாழ்த்துகிறது, உங்களை விட்டு கொடுக்கிறது, பிடிவாதங்கள் எல்லாம் தூக்கி போடுறது, கசப்பெல்லாம் தூக்கி போடுறது, ஒரு பணிவோடு தேவ சமூகத்தில் வருகிறது. ஆலயத்துக்குள்ள வரும்பொழுதே பயபக்தியோடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்னன்னா பஸ்ஸில் ஏறுற மாதிரி தான் வருவோம். தொடர்ந்து ஒரு பணிவோட ஆலயத்துக்குள்ள, ஒரு பயபக்தியோட, கதை ஒரு சாத்து. தப்பி தவறி பின்னாலே யாராவது வந்து அவன் மண்டைக்கும் ஒரு அடி அடிப்பாங்க. ஒரு பயபக்தியோட பைபிள் எடுத்துட்டு தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பணிந்தவர்கள், தாழ்மையுள்ளவர்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், பணிந்தவர்கள். வாசிங்க, பணிந்தவர்களின் ஆவியை, கீழ்ப்படிதல் உள்ள, ஆராதிக்கிற, ஆமென், விட்டு கொடுக்கிற, தாழ்மைப்படுகிற, உனக்குள் இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உனக்குள் இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். வாசிங்க. நொறுங்கி கிடக்கிற இருதயம் உள்ளவர்களுடைய இருதயங்களை உயிர்ப்பிக்கிறதற்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் எசேக்கியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம், உன்னுடைய கல்லான இருதயத்தை நான் மாற்றி, ஆமென், சதையான மாமிசமான இருதயத்தை நான் உனக்கு தருவேன். ஏன் தெரியுமா? கல்லான இருதயத்தில் எது ரீச் ஆகாது, எது ரீச் ஆகாது. ஆனால் மாமிசமான சதையான இருதயத்தில் எல்லாமே ரீச் ஆகும். வசனம் ரீச் ஆகும், ஜெபம் ரீச் ஆகும், ஆராதனை ரீச் ஆகும். அப்போ நம்முடைய இருதயம் அப்சர்வேஷன், அதாவது ஈர்ப்பு சக்தி உள்ளதாய் மாறுவதாக. ஈர்ப்பு சக்தி உள்ளதாய் மாறட்டும். யார் எப்படி எல்லாமோ உங்களுடைய இருதயம் இன்றைக்கு கல்லாய் இருக்குமானால் அந்த கல்லுகள் உடைக்கப்பட்டு, ஆமென், அது மாம்சமாய் சதையாய் மாறட்டும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அதவா நொறுங்கி கிடக்குதா, வேதனைப்பட்டு கிடக்குதா, ஆமென், அப்பிரயோஜனமற்று கிடக்கிறதா, ஹிருதயத்துக்குள்ள பாரத்தோடு, ஆமென், ஏதோ ஒரு வெயிட் வைத்தது போல் இருக்கிறதா, அதையும் கர்த்தர் சரி பண்ணி உன் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற வண்ணமாய் அவர் கடந்து வருவார். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், நொறுங்கி கிடக்கிற இருதயம் உள்ளவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர். அடுத்தது நொறுங்குண்டு வாசம் பண்ணுகிறேன். இந்த ரெண்டு பேரிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆராதிக்கிறவனோடு வாசம் பண்ணுகிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனோடு வாசம் பண்ணுகிறார். இது ரெண்டையும் உயிர்ப்பிக்கும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சங்கீதம் 51:10 வாசிங்களே வேகமாய். சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு காலகட்டங்கள் வந்த பொழுது எங்கேயோ தகர்ந்து விழுந்து ஆமென் பின்வாங்கி நொறுங்கி போன இடத்துல அவன் வந்து தேவனை பார்த்து கேட்கிறான், எனக்குள் இருந்த எழுப்புதல் போய்விட்டது, எனக்குள் இருந்த புதுக்கம் போய்விட்டது, இப்பொழுது உம்முடைய ஆவியினால் எனக்குள்ளே என்னை புதுப்பியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ளே ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம், நமக்குள்ளே ஒரு எழுப்புதலின் அனுபவம், நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஒரு டெலிவரன்ஸ், ஆமென் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற ஒரு அனுபவம் இந்த நாளிலே வரும்பொழுது நீ புரிஞ்சுக்க, நீ எழுப்புதலுக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறாய்.